வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நாம் போகியை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான நாளிலே ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்று பாவை நோன்பு முடிந்து நாம் தை மாத முதல் தேதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்திலே 2-3 முக்கிய நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த தலைப்பையொட்டிய சில செய்திகளை நாம் காண இருக்கின்றோம். நண்பர்களே, மகர்ஷி அவர்கள் தனது 42வது வயதிலே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். மகரிஷி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை தனது 42வது வயதிலே ஒரு இரவு 12:30 மணி அளவிலே கண் விழித்து பார்க்கின்றார். அப்போது தனது அருகிலே 2 அடி தொலைவிலே வள்ளலார் அமர்ந்திருக்கின்ற காட்சி மகரிஷி காண்கின்றார். திடுமன எழுந்து உறுதி செய்து கொள்வதற்காக அவர் முயற்சிக்கின்றார். அப்பொழுது வள்ளலார் அவர்கள், இன்று முதல் நான் உங்களோடு 10 ஆண்டுகள் இருக்கப் போகின்றேன் என்று சொல்லி மறைந்ததாக அவர் தனது வாழ்க்கை குறிப்பிலே, எனது வாழ்க்கை பயணம் என்ற நூலிலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த அளவிலே இன்று உலகத்தில் இருக்கின்ற ஞானியர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் ஒருபுறம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக முயன்று கொண்டிருக்கின்ற வேளையிலே விஞ்ஞானிகளும் அதே செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த அளவிலே முன்பெல்லாம் தத்துவ ஞானிகளாக இருந்தவர்கள் விஞ்ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் தத்துவ ஞானிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். இது பழைய செய்தி என்றாலும் விஞ்ஞானத்துக்குள் மெஞ்ஞானமும் விஞ்ஞானத்துக்குள் விஞ்ஞானமும் பின்னி பிணைந்து கரம் சேர்த்து நடக்கின்ற இந்த காலகட்டத்திலே மகரிஷியின் சித்தாந்த கருத்துக்கள் நமக்கு ஆன்மீக விஞ்ஞானத்தை எடுத்துச் சொல்வதற்கு பெரிதும் உதவி கொண்டிருக்கின்ற காலமாக இருப்பதால் இந்த குறிப்பிட்ட செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அதற்காகத்தான் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் வள்ளலார் அவர்களின் இணைப்பு பெற்ற பின்பாக தனது வாழ்நாளிலே ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அதே நினைவில் நின்று தத்துவங்களை மிக சிறப்பாக அறிந்து கொள்ள முடிந்தது என்று அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தலைப்புக்கான அந்த கப்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 வரிகள் வள்ளலார் அவர்கள் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற பகுதியிலே நிறைவு பகுதியாக இருக்கின்ற இடத்திலே போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞானம், இதை க்ளோஸ் பண்ண முடியுமா? ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, இது வரமாட்டேங்குது நம்பர் என்ற 2 வரிகளில் இருந்துதான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஓங்கி என்ற சொல்தான் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாவை நோன்பு நோக்கின்ற இந்த காலத்திலே ஆண்டாள் அவர்கள் நமக்கு தந்த ஒரு பாடலை நாம் நினைக்கின்ற பொழுது,
ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு என்ற பாடல் நமக்கு நினைவு வருகிறது. அதில் நம்மோடு நீங்காத செல்வம் நிறைந்திருக்கின்ற பக்குவத்தை மிகச் சிறப்பாக ஆண்டாள் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இறைவனின் திருநாமத்தை போற்றி பாவை நோன்பு செய்து நாம் அனுசிக்கின்ற இந்த விரதம் எல்லாம் நமக்கு ஆண்டாண்டு காலமும் மிகச் சிறப்பான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு தரும் என்ற பாடல்தான் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இதே ஓங்கி என்ற வார்த்தையை மகரிஷி அவர்கள் எங்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் சொல்கின்றோமே ஒவ்வொரு முறையும் தியானம் முடிந்த பின்பாக உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று. இங்கும் அந்த ஓங்கி என்ற வார்த்தை மிக சிறந்த உயர்ந்த நிலையை எடுத்துச் சொல்கின்றது. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவபுராணத்திலே வருகின்ற கரம் குவிவார் உண்மகிழும் கோன்கலர்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெல்க என்ற சிவபுராண வரிகளிலே ஓங்குவிக்கும் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கரம் குவிவார் இறைவனை நோக்கி இரண்டு கைகளையும் தொழுது இறைவனோடு தனது வணக்கங்களை சொல்கின்றவர்கள் மனதிலே இறைவன் மகிழ்வான் என்றும், அதையும் தாண்டி நாம் சொல்கின்றோமே துவாதசாங்கம் என்ற சிரத்திற்கு மேன்பாக 12 அங்குலம், அங்கு கரங்களை ஓங்கி குவித்து இறைவனை வணங்குகின்றவர் வாழ்வை உயர்விப்பான் இறைவன் என்ற செய்தியை சொல்கின்ற இடத்து ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெல்க என்ற வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. இதே செய்தியை திருக்குறளிலே நாம் காண வேண்டும் என்று தேடிய பொழுது 357வது குறளிலே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓர்ந்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டாம் பிறப்பு. அதாவது நாம் இதுவரை கேட்டிருக்கின்ற உபதேசத்தின் பொருளை ஒருவன் உள்ளம் அளவைகளாலும், அளவைகள் என்றால் பிரத்யட்சம், அனுமானம், ஆப்தவாக்கியம் என்று சொல்கின்ற 3 அளவைகளிலே ஒருவன் அதன் உட்பொருளை அறிந்து மனம் கொள்ளுமாறு அதை சிந்திக்கின்ற பொழுது, ஆராய்கின்ற பொழுது, அவனுக்கு மீண்டும் பிறப்பு இருப்பதாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது ஓர்ந்து உள்ளம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓர்ந்து என்ற சொல் ஓங்கி என்ற பொருள் தருகின்ற நிலைக்கு இங்கு நாம் வருகின்றோம். அதே சிவபுராண செய்தியாக தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்ற 2 வரிகளிலே இறைவன் தோற்றமாக இருக்கின்ற பொழுது சுடர் ஒளியாக இருக்கின்றான். ஆனால் அந்த சுடர் ஒளிக்கு அடிப்படையாக இருப்பது நுண்ணுணர்வு என்று சொல்லப்படுகின்ற அறிவு என்ற செய்தி அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற தலைப்பிலே ஓங்கிய என்ற சொல் உயர்ந்த நிலையை குறிப்பிடுகின்றது. அடுத்தபடியாக நாம் ஆற்றல் பற்றி செய்தியை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக மகரிஷி அவர்கள் தனது தத்துவத்தின் இறுதியாக இறை பண்புகளாக சொல்கின்ற பொழுது அன்பும் கருணையையும் பற்றி அதிகமாக குறிப்பிடுவார்கள். அதே போல்தான் ஜீவகாருண்யத்தை அதிகமாக போற்றிய வள்ளலார் அவர்கள்
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று நமக்கெல்லாம் புதிய ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். அந்த அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற தோற்ற சுடரொளியானது நமக்கெல்லாம் நல்ல செய்திகளை வழங்குவதோடு வாழ்க்கையும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே எங்கெங்கு காணென்னும் சக்தியடா என்று பாரதிதாசன் சொல்லுவான். பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலின் களமாக இருக்கிறது. இரண்டு செய்திகளை இங்கு நாம் குறிப்பிட வேண்டி நினைக்கின்றோம். ஒன்று, ஆற்றல் தான் அடிப்படையாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அவ்வாறு தோன்றிய பிரபஞ்சம் தான் தோன்றிய இடத்திற்கு மீண்டும் செல்வதற்காக தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இப்போது பேசப்பட்டு வருகிறது. அதாவது விஞ்ஞான அளவிலே சொல்கின்ற பொழுது ஒரு புள்ளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அந்த புள்ளி ஆனது சிங்குலாரிட்டி என்று சொல்கிறார்கள். கணித அளவிலே சொல்கின்ற பொழுது அனைத்து ஆற்றல்களும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே குவிந்திருந்தது. அது ஒரு மகரிஷி சொல்கின்ற அந்த அழுத்தத்தின் காரணமாக பிக்பேங் என்ற அளவிலே வெடித்து சிதறிய பொழுது இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, விஞ்ஞானம் சொல்கின்ற செய்தி, மொத்தம் இருக்கின்ற ஆற்றலிலே 4.7% ஆற்றல் மட்டும்தான் நாம் காண்கின்ற பிரபஞ்ச தோற்றமாக தோன்றியிருக்கிறது என்று ஆய்வு விஞ்ஞான கட்டுரை தெரிவிக்கின்றது. அப்படி என்று நாம் நினைக்கின்ற பொழுது இன்னும் வெளிப்பட இருக்கின்ற பிரபஞ்சத்தின் அளவு ஏறத்தாழ 95% அளவு என்று நாம் நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே நாம் தூளமாக காண்கின்ற தூள பொருட்கள் வெறும் 5%. இன்னும் இருக்கின்ற ஆற்றல் 95 விழுக்காடு என்ற அளவிலே இந்த பிரபஞ்சத்தின் விரிவை நாம் எண்ணி எண்ணி வியக்க வேண்டி இருக்கிறது. ஆற்றல் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. மகரிஷி இதை தனது சிந்தனையாக சொல்கின்ற பொழுது, இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற பூமி மனித வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலைகளை பெற்றிருப்பதால் அங்கு உயிரினம் தோன்றி இருக்கிறது. ஓரறிவு முதல் 6 அறிவு உரையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் தோன்றிய பிறகு இறைநிலை பற்றிய இந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் இறைநிலை பற்றிய உணர்வை சிந்திக்கின்ற காலத்தில்தான் 2 திசைகளிலே விஞ்ஞான தேடலும் ஆன்மீக தேடலும் சமகாலத்திலே தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையிலே 2 செய்திகளை மகரிஷி அவர்கள் இந்த உலகத்துக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆற்றல் தான் பொருள் உருவாக காரணமாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்ற கால, தூர, ஆற்றல், பொருண்மை என்ற 4 மாறிகளை கொண்டுதான், அதாவது வேரியபிள்ஸ் என்று சொல்கின்ற அந்த தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது ஆற்றலின் அழிவில்லா தன்மையை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்திலே. ஆற்றல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையாக மாறும். ஆற்றல் பொருளாக மாறும். பொருளிலிருந்து நாம் ஆற்றலை பெற முடியும். அதை E=mc² என்ற விஞ்ஞான சமன்பாடு நமக்கு தருகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து சிதறிய பொழுது பிரபஞ்சம் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. மகரிஷி அவர்கள் தன்மாற்ற சரித்திரம் என்று தனது அந்த அடிப்படை துகளை, கடவுள் துகளை, விஞ்ஞானம் ஒரு துறையில் தேடினாலும் தான்
அந்த அடிப்படை துகளை அறிந்து சொன்ன செய்தியின் அடிப்படையிலே அடிப்படை துகளின் கூட்டு அணு, அணுவின் கூட்டு மூலகம், மூலகத்தின் கூட்டு பொருட்கள், தோலப் பொருட்கள், அது பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதத்தின் கூட்டு மானுட அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இதை தான் மகரிஷி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானமும் அதை அறிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று இருக்கின்ற சூழல், உலக சூழல் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஏனென்றால் ஒருபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய பூமியிலே ஒரே நிலையில் வாழ வேண்டிய மனிதர்கள் தனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மன வேறுபாடு காரணமாக நம் பூமியை உடைத்து வாழ்க்கையை சிதறித்து விடுகின்ற செய்தியெல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அறிந்த மகரிஷி அவர்கள் உலகில் பொதுமை நிலைபெறல் ஒன்றும் மாந்தருள் ஒற்றுமை ஓங்குதல் ஒன்றும் வலுவுற இல்லையேல் மலராது உலகே என்று சொல்கிறார்கள். எனவே உலகம் பொதுமை என்ற ஒரு சிந்தனை மனதில் ஆழமாக நமக்கு தோன்ற வேண்டும். இரண்டாவது செய்தியாக மனிதருள் ஒற்றுமை, எல்லோரும் ஓரினம் என்ற எண்ணம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எண்ணம் நமக்கு உருவாக வேண்டும். இதைத்தான் எஞ்சி நிற்பவை என்ற செய்தியிலே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு அனைத்து உலகத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்ற மகரிஷியின் சிந்தனையிலே நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற அந்த தரம் திறம் தான் இந்த ஆற்றல் அடிப்படையாக இருக்கின்ற ஆற்றல் ஓங்கி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இறுதியாக வந்திருக்கின்ற அன்பும் கருணையும் என்ற நிலையை எட்டுகின்ற பொழுது இறைவன் பெறுகின்ற அந்த திருக்குறளில் வருகின்ற கோலில் பொறியில் குணமிலவே இன்குலத்தான் தாளை வணங்கா தலை என்று வருகின்ற குரலிலே சுட்டப்பட்டிருக்கின்ற இறைவனின் ஆற்றலின் சூக்குமமாக இருக்கின்ற நுண்ணுணர்வு ஆற்றலின் பண்புகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் வேறு வகையாக நமக்கு மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஆற்றல் என்பது வற்றா இருப்பாக இருக்கிறது. அது தான் இந்த பிரபஞ்சத்தை பேராற்றலாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பேராற்றல் என்ற நிலையிலே மகரிஷி சொல்கின்ற கருத்து, ஒரு கேள்வியை கேட்பார்கள் மகரிஷி அவர்கள். தாங்குகின்ற பொருள் வலிதா, மிதக்குகின்ற பொருள் வலிமை உடையதா என்று கேட்பார்கள். இவ்வளவு பெரிய பூமி பரப்பு ஒன்றுமில்லாத வெற்றிடத்திலே மிதந்து கொண்டு தனது செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் வெற்றிடம் என்கின்ற அந்த ஸ்பேஸ் வலிமை இல்லாததா? அதுதான் பூமியை விட வலிமை உடையது. அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி காத்து கொண்டிருக்கின்ற அல்டிமேட் ஸ்பேஸ், அப்சல்யூட் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற சுத்தவெளி என்பது இந்த பிரபஞ்சத்தையும் இனி வரும் பிரபஞ்சத்தையும் தாங்குகின்ற அளவுக்கு பேராற்றல் பெற்றதாக இருக்கிறது என்ற காரணத்தால் தான் அவர்கள் இறைவனின் பண்புகளாக வற்ற இருப்பையும் பேராற்றலையும் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் தோன்றி இன்று வரை நாம் கடந்து வந்திருக்கின்ற காலம் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டிலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த 19ஆம் நூற்றாண்டில் வளர்ந்த விஞ்ஞானத்திற்கு அடிப்படையாக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் 18 நூற்றாண்டுகள் விஞ்ஞானம் செய்து காத்திருந்திருக்கிறது. அதனால் தான் நாம் இன்று காண்கின்ற விஞ்ஞான வேகம், கருவிகளின் உற்பத்தி, வாழ்க்கை வசதிகள், போக்குவரத்து சாதனங்கள்,
தொலை தூர கட்டமைப்பு என்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு நூற்றாண்டிலே வந்திருக்கிறது. இயற்பியல் துறையிலே பெரிய மனிதராக, பெரிய ஞானியாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற, போற்றிக் கொண்டிருக்கின்ற ஐன்ஸ்டீன் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே தனது கோட்பாட்டை நியூட்டனின் அடிப்படையாக நின்று சொல்லியிருக்கிறார்கள். தவிர இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பது உருவான சமயத்திலே காலமும் தோன்றியிருக்கிறது. இந்த நான்கும் தான் மகரிஷி அவர்கள் சொல்கின்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழி, பெருவழியின் பண்புகளாக வளமாக இந்த நான்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்கும் தான் இணைந்து அடிப்படையாக இருக்கின்ற விண்முதல் 5 பூதங்களுமாக உருவாகி இருக்கிறது. வான்கோள்களாக, உலகமாக, உயிரினமாக, உயிரினத்தில் ஓரறிவு முதல் 6ஆம் அறிவு பெற்ற மனிதன் வரை உருவாகி இருக்கிறார் செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வற்றாது பெருகி வருகின்ற வளர்ச்சியை தன்மாற்றம் என்று மகரிஷி அவர்கள் திறமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்போக்கம் என்று சொல்கிறார்கள். சீர் இயக்கம் என்பது உலகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் ஏதாவது ஒரு அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சூரிய உதயம், சூரிய சுழற்சி, பூமியின் சுழற்சி, பிரபஞ்ச இயக்கம், அதெல்லாம் குறிப்பிடுகின்ற இந்த சொல்தான் இயல்போக்கம் என்பது. இயல்போக்கம் என்பது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு இயல்பு வெளிப்படுகின்றது. அதாவது இயற்கை என்பது இயல்பாக இருப்பது, செயற்கை என்பது செயலால் விளைவது. சூரியன் சந்திரன் வருவது, பூமியிலே வருகின்ற உயிரினங்கள் அனைத்தும் இயற்கை சார்ந்திருக்கிறது. ஆனால் பூமியில் தோன்றிய உயிரினங்கள் பூமியிலே செய்கின்ற செயல்களால் வருகின்ற மாற்றங்கள் செயற்கையாக அறியப்படுகிறது. அந்த வகையிலே தான் மனிதன் செய்கின்ற அனைத்து செயல்களும் செயற்கை என்ற நிலையிலே செயற்கையாக மாறியிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான சிந்தனை என்பது இந்த பிரபஞ்சத்திலே ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வற்றாது பெறுகின்ற பேரண்டத்திலே, உயிரினத்திலே தான் செய்கின்ற காரியங்கள் அனைத்திற்கும் விளைவு இருக்கிறது என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார்கள். செயல் விளைவு தத்துவத்தை கடமை அறம் என்று குறிப்பிடுவார்கள். பிரபஞ்ச நந்தவனத்திலே இறுதியாக உருவாகிய மனிதன் பிரபஞ்சத்தின் மாறுபட்ட செயல்களை எதுவும் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்கின்ற பொழுது அதற்கான விளைவை அவன் சந்திக்க நேரிடும் என்று சொல்கின்ற அற்புதமான பாடல்தான் இந்த வற்றாயிருப்பு பேராற்றல் என்கின்ற பாடல். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஞான களஞ்சியத்திலே மகரிஷி அவர்களின் மேலும் ஒரு சிந்தனை, திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் அடியிலே நின்று இந்த பாடலை மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம். சிவம் என்பது இயற்கை ஆற்றல் அல்ல, அது இருப்பு ஆற்றல், அது ஞானம் பெற்ற ஆற்றல், பேரறிவுடைய ஆற்றல். ஆனால் அது இயக்கம் பெறுகின்ற பொழுது சக்தியாக பரிணமிக்கிறது. சிவமும் சக்தியும் இணைந்த நிலையிலே அது ஒடுக்கமாக இருக்கிறது. அது வெளிப்படுகின்ற பொழுது சக்தியாக வருகின்றது. அது ஒரு சீரான இயக்கத்தை பெற்றிருக்கிறது. அதே சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம். திணிவு என்பது தூளமாக வருகின்ற பிரபஞ்ச தோற்றம். அதிலே இருக்கின்ற நிலம், நீர், தீ, காற்று, வெளி என்ற 5ம் பிரிவுகள். இதுதான்
சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம் என்று மகரிஷி அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்படையாக மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி சிவமே சீவனில் சிறந்தது உணர்வாக என்று முடிக்கிறார்கள். எனவே சிவ சக்தி என்ற இணைப்பு அது இருப்பு ஆற்றலாக இருக்கின்ற பொழுது ஒன்றாக இருக்கிறது. இயக்காற்றலில் என்று வந்த பொழுது சிவம் சிவமாக இருக்கிறது. சிவத்தின் சக்தி என்பது பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. எனவே அந்த கைனடிக் எனர்ஜி என்கின்ற சக்தி, பொட்டென்சியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நுண்ணுணர்வு பெற்ற ஆற்றல் சிவம், இவை தனக்குள் சில பண்புகளை வைத்து சீரான இயக்கமாக இயங்கி அதன் வழியாக தெளிவு பெற்ற தூள பொருள்களாகி பஞ்சபூதங்களாகி இறுதியாக ஜீவனில் உணர்வு உள்ள மனித இனமாக பரிணமித்திருக்கிறது என்பதை அற்புதமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மகரிஷி அவர்கள் சிந்தனை. அதிலே திருவாசக கருத்தையோடு இந்த சிவ சக்தி தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்றால், திருவாசகத்திலே அண்டப்பரப்பின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பல விரிந்தன இல்லுளை கதிரின் துன் அணு புரைய சிறிய ஆக பெரியோன் தெரியும் என்று எழுதுகிறார் திருவண்ட பகுதியிலே. அற்புதமான அந்த பிரபஞ்ச காட்சியை கோள்கள் எல்லாம் உருண்டையாக அங்கங்கு சுழன்று கொண்டு அந்த அந்தரத்திலே பிரபஞ்ச இயக்கத்தில் இருக்கின்றதை அற்புதமாக கண்டு சொல்கின்ற மணிவாசகர், ஒரு கூரை வீட்டின் வழியாக சூரிய கதிர் உள் நுழைகின்ற பொழுது அந்த கதிர் வெளிச்சத்திலே நாம் பார்க்கின்ற அந்த துகள் குவியலை போல இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அதை பிரபஞ்ச விரிவை மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இறை ஆற்றல், அந்த ஆற்றலின் ஓங்கிய அந்த செய்தி, அந்த பரம்பொருள் பெரியோனாக தெரிகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மணிவாசகர் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் என்ற அந்த பாடலிலே கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினோடு வந்தருளி என்று எழுதுகிறார். அதாவது அப்புறமாய் என்ற நிலையிலே சிவமும் சக்தியும் சேர்ந்து ஒரே பொருளாக இருக்கின்றது. இயக்கம் பெற்ற நிலையிலே தோற்ற பொருளை இயக்குகின்ற சக்தியும் இருப்பு ஆற்றலாக இருக்கின்ற சிவம் வெளிப்படுகின்றது. அதைத்தான் மறுவார் மலர்குழல் மாதினோடு வந்தருள் என்று அந்த பாடலை அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் இரண்டு இரண்டாகத்தான் இருப்பதாக விஞ்ஞானம் பேசுகிறது. இரவு பகல், நன்மை தீமை, ஆண் பெண், மேடு பள்ளம், நல்லது தீயது, பார்ட்டிகிள் ஆன்டி பார்ட்டிகிள், மேட்டர் ஆன்டி மேட்டர், எலக்ட்ரான் புரோட்டான், இதைத்தான் டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. அதையே வேறொரு வகையாக சொல்ல வேண்டும் என்றால் அலை நிலை. நிலையாக இருக்கின்ற பொழுது இருப்பு ஆற்றல், அது இயக்குகின்ற இயக்கம் தொடங்கிய பொழுது அது இருப்பை தாண்டி இயக்கமாக வருகின்ற அலை ஆற்றல். இயக்கமும் இருப்பும் சேர்ந்து இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. இயக்கமாக இருக்கின்றது அலை, இயக்கம் இல்லாதது நிலை, நிலையாக இருக்கின்றது துகள், இயக்கமாக இருப்பது அலை.
இந்த அடிப்படையை வைத்துத்தான் மகரிஷி அவர்கள் இந்த அலையாக நிலையாக இருக்கின்ற உடல் மன தத்துவத்தை அற்புதமாக அமைத்து வேதாத்திரிய மணி மண்டபத்திற்கு 4 தூண்களை அற்புதமாக தந்திருக்கிறார்கள். அதில் அலைய வேண்டிய உடலுக்கு உடற்பயிற்சியை தந்து அதை இயக்கி நாம் நலம் பெறுகின்ற பொழுது மிகப்பெரிய உடல் நலத்தை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். அதே சமயத்தில் நிலையாக இருக்க வேண்டிய மனம் அலைகின்ற காரணத்தால் தான் இந்த இன்று காண்கின்ற அனைத்து சிக்கல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மனம் நிலை பெற வேண்டும், உடல் இயக்கம் பெற வேண்டும். ஆனால் இன்று நாம் செய்கின்ற பணியிலே பெரும்பாலும் மனம் அலைகின்ற நிலையையும் உடல் நிலையாக இருக்கின்ற நிலையும் தான் காண முடிகிறது. இது எதிரான செயல்பாடு தானே. எனவே மனதை ஒருமுகப்படுத்துகின்ற மூலாதாரத்தில் தொடங்கி துரியத்திலே முடிக்கின்ற அந்த 6 சக்கரங்களின் முக்கிய புள்ளிகளிலே ஒருமைப்படுத்தி ஆற்றலை குவித்து அதனோடு தொடர்புடைய நலமில்லா சுரப்பிகளை இயக்கி உடல் நலம் பெறுகின்ற பொழுது உடலும் மனமும் வலுப்பெறுகிறது. இதைத்தான் தியானம் உடற்பயிற்சி என்ற 2 நிலைகளிலே மகரிஷி குறிப்பிடுகின்றார்கள். அதை தாண்டி ஒரு கருவி இயங்குவதற்கு மின்கலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேட்டரி எவ்வாறு முக்கியமாக இருக்கிறதோ ஆற்றலுக்கு அடிப்படையாக, அதுபோல நமக்கு ஜீவகாந்த பெருக்கத்திற்காகத்தான் இந்த காயகல்ப தத்துவத்தை மகரிஷி அவர்கள் 7 தாதுக்களாக உருவாகிய உணவு, உச்ச நிலையிலே உருவாகின்ற அந்த நாதம் விந்து என்ற தத்துவம் மீண்டும் அதை ஆற்றலாக மாற்றுகின்ற ஒரு செயல்முறைதான் நமக்கு காயகல்பமாக வழங்கி இருக்கிறார்கள். தவிர நாம் மட்டும் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லை. ஏனென்றால் தான், குடும்பம், சமுதாயம், உலகம் என்ற அளவிலே நாம் பெறுகின்ற விரிவு என்பது இயற்கையோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் கல்வி முறையில் கூட எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை சார்ந்த அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு என்று சொல்வார்கள். இந்த 4 தூண்களிலே உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் தவிர இதை தனிநபர் சார்ந்த தத்துவங்களாக வைத்துக் கொண்டு பார்த்தால், தனிநபர் குடும்பத்தில் இருந்து சமுதாயத்தின் அங்கமாக மாறுகின்ற பொழுது அங்கு தனி மனிதன் சமுதாயமாகின்ற நிலை வருகின்ற பொழுது அகத்தாய்வு அவனுக்கு தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் அருகுண சீரமைப்பை, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற அந்த அருகுண சீரமைப்பை நல்கி சமுதாயத்திற்கு தகுந்த ஒரு மனிதனாக நம்மை வடித்தெடுக்கின்ற அந்த அகத்தாய்வு தத்துவத்தை மகரிஷி அவர்கள் தந்திருப்பதால் வேதாத்திரிய தத்துவம் என்பது ஆற்றலின் அடிப்படையாக இருக்கின்ற பிரபஞ்ச தோற்றம், தோற்றத்தின் இறைவன் தானே இந்த பிரபஞ்சத்தை, தான் உருவாக்கிய பிரபஞ்சத்தை கண்டு மகிழ்வதற்காக மனிதனாக வந்திருப்பதாக மகரிஷி குறிப்பிடுவார்கள். அவன் இந்த 4 தத்துவங்களையும் தெரிந்து தானும் வாழ்ந்து தான் சார்ந்திருக்கின்ற பூமியையும் வாழ்விக்க வேண்டும். அதற்கு அன்பும் கருணையும் துணையாக நிற்க வேண்டும். எனவேதான் மகரிஷி அவர்கள்
அன்பையும் கருணையும் இறைநிலையின் பண்புகளாக உயர்ந்த நிலையில் வைத்து பேசியிருக்கிறார்கள். இந்த 4 கூறுகளிலே நின்று செயல்படுகின்ற மனிதன் நிறைவான வாழ்க்கையை பெறுகின்ற பொழுது அந்த அன்பும் கருணையும் என்ற தெய்வீக குணத்தை இயல்பாக பெற்றுவிடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அதே தத்துவத்தை தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலபாவை வேண்டும் என்று தனது அருட்பாவிலே அற்புதமாக நமக்கெல்லாம் கருத்துக்களை சொன்ன வள்ளலார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள். அந்த கருணையைத்தான் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மகரிஷியோடு இணைப்பு பெற்றதால், மகரிஷி அவர்களோடு இணைப்பு பெற்றதால் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை என்ற நிலையை பெற்று நமக்கு வேதாத்திரியத்தை தந்திருக்கிறார்கள். எனவே வேதம் தொடங்கி உபநிடதங்களாக வளர்ந்து பிரம்மசூத்திரமாக பரிணமித்து இதிகாசங்கள் புராணங்கள் என்ற நிலையை தாண்டி திருக்குறள் என்ற நீதி நூலையை அறிந்து மானிடம் கடந்து வந்த பாதையிலே இன்று வேதாத்திரியம் நின்று நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதில்தான் எந்தவித பாகுபாடும் இல்லாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசுகின்ற தத்துவத்திற்கு இணங்க வாழ்க வையகம் என்றுதான் நாம் பேசுகின்றோம், வாழ்க வளமுடன் என்று பேசுகின்றோம். எனவே இதுதான் உலக தத்துவம், மனிதன் பெற வேண்டிய முக்கியமான தத்துவம். எனவே அன்பர்களே, இந்த வேதாத்திரிய கருத்துக்களை அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர்க்கின்ற பொறுப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் மகரிஷி அவர்களின் குடும்பத்தில் ஒரு பகுதியாக நின்று அனைத்து காரியங்களையும் செய்கின்ற நிலையை நாம் இன்று பார்க்க முடிகிறது. ஒரு மார்க்கம் என்பது அவர் வாழ்கின்ற பொழுது மிகச்சிறந்த மார்க்கமாக அறிந்து கொண்டிருந்தாலும், அறியப்பட்டிருந்தாலும், அவர் மறைவுக்கு பின்பாக அந்த மார்க்கம் என்பது காணாமல் போகின்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் மகரிஷி அவர்கள் மறைவுக்கு பின்பாக வேதாத்திரிய சிந்தனைகள் எல்லை தாண்டி உலகம் முழுவதும் விதைகளாக விழுந்து கொண்டிருக்கிறது. அவை முளைத்து வளர்ந்து செழித்து சமுதாயமாக, உலக சமுதாயமாக மாறுகின்ற பொழுது அன்பும் கருணையும் மிக்க மனிதர்கள் தோன்றுவார்கள். வையகம் முழுவதும் ஓருலக கூட்டாட்சி என்று மகரிஷி அவர்கள் பேசுகின்ற அந்த உயர்ந்த சிந்தனை வலுப்பெறும். மானுடம் அமைதியை நோக்கி புறப்படுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. எனவேதான் இந்த தலைப்பை தேர்வு செய்து காலத்தின் தேவை கருதி உங்களோடு இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்போது மார்கழி மாதத்தில் இறுதி நாள் என்பதற்காக இந்த ஓங்கி உலகளந்த பாடலை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னேன். மேலும் சமூகத்திலே நமது பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான தினத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது டிசம்பர் 21 தேதியை உலக தியான தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உலக தியான தினம் என்பது சூரியன் தனது பயணத்தை தென்கோளார்த்தத்தில் இருந்து வின்டர் சோல்ஸ்டிஸ் என்று சொல்வார்கள், தனது பயணத்தை வடக்கு நோக்கி தொடக்குகின்ற பொழுது மனம் சார்ந்த செய்திகளை இந்த பூமி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட நாளை உலக தியான தினம் என்று, வேர்ல்டு மெடிடேஷன் டே என்று அறிவித்து உலகம் முழுவதும் அதை அனுஷ்டிக்கும்படி செய்தார்கள். ஏற்கனவே உலக யோகா தினம் என்று ஜூன் 21ஆம் தேதி சூரியன் தனது பயணத்தை தெற்கு நோக்கி துவக்குகின்ற அந்த நாளை குறித்து
அது செயல்பாட்டை குறித்து உலக தியானம் தினம் அறிவிக்கப்பட்டது. பெரும்பாலான நாடுகளில் இன்று உலக தியான தினம் மட்டுமல்லாது உலக யோகா தினமும் கடைபிடித்துக் கொண்டு நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் கடைபிடிப்பதை. இந்த உலக யோகா தினம் என்பது மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சியை குறிப்பிடுகின்ற அந்த செயல்பாட்டை தருகின்ற ஒரு தினமாகவும், நிலையாக இருக்கின்ற மனதை சுட்டுகின்ற தியான தினமாக டிசம்பர் 21 தேதி தியான தினம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நமது வேதாத்திரி அன்பர்களால் இந்த நல்ல கருத்துக்கள் பூமி எங்கும் சென்று சேர்கின்ற பொழுது நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய என் பண்பை பெறுவோம். அதற்காக வேதாத்திரி அவர்கள் ஆசை நமக்கெல்லாம் உரியதாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே அனைத்து வளங்களையும் அன்பர்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வருகின்ற காலம் வசந்தமாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும், நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும், இந்த அமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஒவ்வொரு முறையும் தந்து கொண்டிருக்கின்ற அன்பு அலுவலக நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சொல்லி, ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதியை அறிவோம் என்று நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது கேள்வி பதில் நேரம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்பதற்கோ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கோ விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா இந்த உரை. மகிழ்ச்சிங்கம்மா. இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொன்னது ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்க ஐயா. உண்மையிலேயே இந்த நம்ம மூளையில நம்ம ரொம்ப 5% தான் 5% கூட இல்ல, 2% தான் பயன்படுத்துறோம்னு சொல்ற மாதிரி மொத்த பிரபஞ்ச ஆற்றல்ல 5% மட்டுமே பயன்படப்படுகிறதுன்னு சொன்னது ரொம்ப ஒரு புதிய செய்தியா இருந்ததுங்க ஐயா. ஆமாங்கம்மா. அது இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி கான்செப்டே நவீன விஞ்ஞானம் அதைத்தான் பேசிட்டு இருக்குதுங்க. அப்போ அதுவே எவ்வளவு பெரிய பேரண்டமா இருக்குங்கய்யா. ஆமாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப இருப்பா இருந்த அந்த பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல மகரிஷி சடுதி மாற்றம் சொல்லுவார் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அது மாதிரி தன்னோட பேலன்ஸை இழந்து திரும்ப அந்த பேலன்ஸை நோக்கி அது டிராவல் பண்ணுதுங்கிற இன்னொரு தியரி. அப்போ அந்த பேலன்ஸ் பண்ற அந்த மாற்றங்கள் தான் இவ்வளவு பிரபஞ்ச மாற்றத்துக்கான அடிப்படை அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு தேதி சொல்றான். ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குங்க. இந்த நிச்சயமா ஐயா, ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு நீங்க சொல்றது. அந்த ஒரு வரியில நீங்க சொல்லிட்டு கடந்துட்டு போயிட்டீங்க. ஆனா அதை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவிக்கணும். இது அது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு சொல்றான் இல்லைங்களா? அத உலகு எல்லாம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படின்னா இப்ப மல்டிவர்ஸ் கான்செப்ட் சொல்றாங்க. மல்டிவர்ஸ் சொன்னா இப்ப யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, நிறைய யூனிவர்ஸ் இருக்குங்கிறான். அத உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு சொன்னான் கம்பன். பெரிய விஷயம் தாங்க. இவங்க அதாவது ஒரு ரயிலுக்கு 2 தண்டவாளங்கள் மாதிரிங்க. இந்த பிரபஞ்சத்தை தேடி போகக்கூடிய பயணத்துக்கு விஞ்ஞானம் ஒரு பக்கம் போகுது, மெஞ்ஞானம் ஒரு பக்கம் போகுதுங்க. விஞ்ஞானம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அத நமக்கு ஒரு விளக்கமா சொல்லாததுனால மறைப்பொருளா இருக்குங்க. அதேதாங்க, மறைபொருள் தானுங்க. மகரிஷியோட காந்த தத்துவத்தவே இந்த சுவை ஒளி ஊர் ஓசை என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகம் இருக்கு இல்லைங்களா திருக்குறள்ல? அது பெரிய செய்திங்க. அதாவது சூக்கும பூதம் அப்புறம் தூல பூதம்னு சொல்றாங்க சித்தாந்தத்துல. சூக்கும பூதம் அப்படிங்கிறது ஆற்றலுங்க. நம்ம தண்ணின்னு சொன்னா தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோங்களே. பஞ்சதன் மாத்திரைகள் சொல்றேன் இல்லைங்களா? அந்த பஞ்சதன் மாத்திரைங்கிற ஆற்றல்கள் தான் அந்த பஞ்ச பூதங்களை உருவாக்குதுங்கிறாங்க.
ம், குணம் குணின்னு ரெண்டு தத்துவங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து குணம் அப்படிங்கிறது பொருளோட குணம். ம். குணி அப்படிங்கிறது அந்த பொருளுங்க. ஓ. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க. அது மாதிரிதான் இறைவனுக்கு அந்த 8 குணங்களை சொல்லியிருக்காங்க. ஆ. என் குணத்தான் சொல்றோம் இல்லைங்களா? ஆ, குணம் குறி இல்லாதவன்னு அர்த்தம் இல்லைங்களா ஐயா? அதுவும் சொல்றாங்க. ஆ. மாற்றம் மனம் கழிய என்ற மறையோன்னு சொல்றாங்க. இறைவனுக்கு வந்து யோசிக்கிறது கிடையாது, பண்பு கிடையாது. ம். அந்த இறை ஆற்றலுக்கு ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ள வந்து அவ்வளவு பாக்டீரியா இருக்குதுங்கிறாங்க. அவ்வளவு பாக்டீரியா வயிற்றுக்குள்ள இருக்கு. அந்த பாக்டீரியா தோன்றுது, அது வாழ்ந்து அழியுதுங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க செய்யறோம் இல்லைங்களே. ம், ம். நம்ம வந்து உணராமையே நமக்குள்ளேயே நம்ம சின்ன உடம்புக்குள்ளேயே எத்தனையோ பாக்டீரியா தோன்றி வாழ்ந்து மறைந்து போகுதுங்கிறான். அது மாதிரி மனுஷன் இந்த பூமி பிரபஞ்சத்துல தோன்றி வாழ்ந்து மறைஞ்சு போறான். அதை பத்தி கணக்கு போடுறதுக்கு இறைவனுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. ஆ. இது ஒரு சிந்தனைங்க. அது ம். மாதிரி பல்வேறு திசையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அடிப்படையா பார்க்கிறப்போ ஆற்றல் தான். அதுவும் தன்னுணர்வு பெற்ற ஒரு பேராற்றல். மகரிஷி சொல்லக்கூடிய அந்த பேரறிவுள்ள பேராற்றல் தாங்க பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலா இருந்திருக்கு, இருந்துகிட்டு இருக்கு. அதை நோக்கித்தான் நம்ம போய் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கவிதாம்மா, நீங்க பேசலாம் ஐயாவோட. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்னா ஐயா, வாழ்க வளமுடன். அண்டத்தில் உள்ளது தானே ஐயா பிண்டத்திலும் இருக்கு. கண்டிப்பாம்மா. ஐயா, நிச்சயமா சொல்றது சரிங்க. நீங்க சொல்றது சரிங்க. அப்ப வந்து உயிர் தன்மை வந்து இயற்கைங்களா செயற்கைங்களா? நம்ம உயிர் தன்மை உயிர்ங்கிறது ஒரு ஆற்றல் தானுங்கம்மா. ஆற்றல். அது வந்து உயிரைத்தான மகரிஷி சொல்றாரு இல்லைங்களா? உயிரின் படர்க்கை நிலை மனம் அப்படிங்கிறாங்க. உயிர் ஓட்டம் உடம்புல இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அஹ், எல்லா செயல்களையும் செய்ய முடியுது. அது இல்லாம போச்சுன்னு சொன்னா அது வந்து அப்புறம் உயிர் இல்லாம போன ஒரு ஜடப்பொருளா மாறிடுது இல்லைங்களா உடம்பு. ஆமா. இப்ப கண் காது மூக்கு எல்லா பஞ்ச ஏந்திரியங்களும் இயங்குறதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த எப்படிங்க டியூப் லைட்டு ஃபேனு ஹீட்டர் எல்லாத்துக்கும் ஒரே கரண்ட்டுக்கு காரணமா இருக்கிற மாதிரி இந்த உயிர் ஆற்றல் தான் இந்த கருவிகளை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் எல்லாங்கிறதுக்கு இயங்குறதுக்கு அடிப்படையா இருக்குங்க. அந்த இப்ப எப்படி பேட்டரிங்கிறது இல்லாம போகுதோ அது மாதிரி உயிராற்றல் இல்லாம போச்சுன்னு சொன்னா இந்த கருவிகள்லாம் அது ஜடப்பொருள் தானே. நடப்பது. அதனால அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லைங்கிற தத்துவமும் உண்மைதானுங்க. இப்போ வந்து ஏன்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு விஞ்ஞானம் சொல்லுது. ஆதியும் அந்தமில்ல அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி சித்தாந்தம் சொல்லுதுங்க. உனக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லைங்கிறது ஆற்றலா இருக்கிற சமயத்துல வந்து நமக்கு வந்து ஆன்மா என்பது அழிவு இல்லாதது, எல்லை இல்லாதது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு இடத்துல தங்கி செயல்படக்கூடிய ஒரு ஊடகமா நமது உடம்பு இருக்கு. அது சில அனுபவங்களை பெறுவதற்காக அந்த ஆன்மா இங்க வந்து போகுது அப்படிங்கிறதாங்க தத்துவம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதிலான்னு தெரியல. நீங்க ஐயா, அண்டமும் இல்ல பிண்டமும் இல்லன்னு தானே சொல்றேன். அண்டத்திலே உள்ளது தானே பிண்டத்திலும் இருக்கு. ஆமாங்கம்மா. காற்று மூலியமா தானே ஐயா நம்மளும் இயங்குறோம். மூச்சு காற்று. ஆமாங்க. அதாவது இப்ப சூரியன் வந்து உச்சியில் இருக்கும்போது ஒரு பாத்திரத்துல நீங்க தண்ணி வச்சீங்கன்னு சொன்னா அதோட பிரதிபலிப்பு தண்ணியில தெரியுது இல்லைங்களா? 100 பாத்திரத்துல பூமியில வச்சீங்கன்னாலும் 100 பாத்திரத்திலையும் தண்ணி தெரியுங்க. தண்ணியில அந்த சூரியனோட பிரதிபலிப்பு தெரியுங்க. அது மாதிரிதான் அந்த இறை ஆற்றலோட துண்டுகள் தான் ஆன்மாக்களாகவும் பிரபஞ்சமாகவும் கிடக்குதுங்க. வெளிப்பாடு என்பது பொருட்கள் நுட்பமா இருப்பது ஆற்றலுங்க. சரிங்களாம்மா? நல்ல விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா மைக்கு வாழ்க. அன்மிட் ஆயிடுச்சு. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரீஷ் சுந்தரவடிவே. வாழ்க வளமுடன் சபரீஷ்.
அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. ஐயா எனக்கு ஒரு கேள்வி, நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி இது சொல்லும்போது இப்ப வந்து நீங்க நம்ம அதாவது இப்ப மனிதன் நம்ம அழிஞ்சாலும் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய லாஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். ஆமாங்க. ஆஹ் உ- அப்பனா 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 நமக்கு வந்து நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம்லங்க ஐயா, இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன மாற்றம் வந்து இயற்கையில நடந்தா கூட அது பெரிய மாற்றமா நடக்கும் இயற்கை முழுவதும் சொல்லுவாங்க. அப்புறம் ஆ- இங்கிலீஷ்ல கூட ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இந்த when a blade of grass is cut the whole universe quivers அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு இதுக்கும் ரெண்டு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நன்றி நல்ல ஐயா. நல்ல கேள்விங்க, நல்ல கேள்விங்க. அந்த நிலையில் இருக்கும்போது உணரலாம்ங்க. ஏன்னா இதுல குவாண்டம்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னன்னா, நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, உங்க ஒரு துகளாகவும் நான் இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஒரு துகளாகவும் பாவிச்சோம்னு சொன்னா, உங்களோட ஸ்பின்னை வந்து நான் ஆஸ்திரேலியாவில் நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க என்னோட ஸ்பின்னு மாறுங்கிறான் சயின்ஸ்ல. ஒரு பார்ட்டிக்கிள் அதோட கான்ட்ரு பார்ட்டு. அதனால பிரபஞ்சத்துல வந்து எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு மலரை கூட பறிக்க முடியாதுன்னு சொல்றாரு மகரிஷி, இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு அந்த உணர்வு வருங்க. அந்த பிரபஞ்ச உணர்வை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா கண்டவர்கள் விண்டதில்லை, அதுதானுங்க. நம்ம எல்லாமே டு த எய்ம், டு த ட்ரூத் தான் டிராவல் பண்றோங்க. மூவிங் டுவர்ட்ஸ் த ட்ரூத். ட்ரூத்தை என்னைக்கு நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தட் கேனாட் பி ரிவீல்டுங்க. திருப்பி அதை வந்து நம்ம பதிவு செய்ய முடியாம தான் இந்த பிரபஞ்சம் தவிக்குதுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஞானியர்களும் முனிவர்களும் சித்தர்களும் தன்னோட அனுபவத்தை எழுதுவதற்கு இந்த நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற மொழி அதுக்கு அவங்களுக்கு உதவ முடியலைங்க. அது உணர்வா தான் பெற முடியுங்க. அதை எப்படி தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க. அந்த இன்ட்யூஷனை வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது நிறைவா வந்து சேருதான்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களாயா? புரிஞ்சுதுங்களாயா? சபரீஷ் ஐயா மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க, திருப்பி அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. நீங்க இவ்வளவு நாலேஜ் தெரிஞ்சுட்டு இவ்வளவு ஹம்பலா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப டவுன் டு எர்த். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. நல்லதுங்க, வாழ்க வளமுடன். இது உங்க ஒரு நம்பர் முடிஞ்ச போன் சாட்ல போட்டு விடுங்க. எதிரடையான தேங்க்யூ. சிந்தனையா ஆல்ரெடி தெரியலாங்கய்யா, போட்டு அதுக்குள்ள இருக்குங்க. அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குங்க. சரிங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க தேங்க்யூ தேங்க்யூ. வளமுடன், வாழ்க வளமுடன். வாங்க. ஐயா நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. நன்றி, மிக சிறப்புங்க ஐயா, நன்றி. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? ஆமாங்கம்மா, நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயாவை நம்ம வாழ்த்திடுவோம். சாம்சங் ஒரு ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங், நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் படுத்திட்டு ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. ஆமா, வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி பேசுறேம்மா, ஒசூர்ல இருந்து. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. எப்படி மனிதனுக்கு வந்து பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவேட் இல்லையோ, ஒரு 5% கூட சயின்டிஸ்ட்கே வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லும்போது, அப்போ பிரபஞ்சத்துக்கும் அதே நிலை தானுங்களா ஐயா? ஆமாங்க, பிரபஞ்சம் வந்து தன்னோட பயணத்துல பொருட்களை உருவாகிட்டு இருக்குதுங்க. நம்ம சின்ன கால அளவில் அதை பார்க்க முடியாதுங்க. ஓ நான் சரிங்க. சொன்னேன் இல்லைங்களா, 18 நூற்றாண்டுகள் வந்து தவம் இருந்துதான் விஞ்ஞானம் 19ஆம் நூற்றாண்டுல தன்னோட வளர்ச்சியை வெளிப்படுத்திருக்குங்க. ஓ சரிங்க. நமக்கு தெரிஞ்சதுங்க. ஆ ஆ ஆ. அதனால இந்த பிரபஞ்ச காலத்தை நம்ம அளவிட்டு பார்க்கும் போதுங்க, நீங்க எப்படிங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னார் பாருங்க, இறைவனை தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்திருப்பாரு, அவர் தான் இறைவனா இருந்திருக்க முடியும், அதை பத்திலாம் நீங்க ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாருங்க. சரிங்க. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள்ங்க. உண்மை என்பது ரொம்ப எளிமையானதுங்க. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்ம இதயத்தை நம்ம என்னைக்கு பார்த்துருக்குறோம்? கரெக்டுங்க, கரெக்ட். நம்ம நம்ம உள்ள அதுக்குத்தான் வந்து உள் தேடல் தேவைங்கிறாங்க. அதாவது நமக்குள்ள போய் வரக்கூடிய மூச்சு எங்க போகுதோ அங்கதான் மனசு போகுங்க. நீங்க தியானத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கு தத்துவத்துல ஆமாங்க. மூச்சு எங்க, ஆமா, மூச்சு அசைய ஆரம்பிச்சதுன்னு சொன்னா மூச்சை கவனிச்சோம்னாவே அது கூட தியானம் போயிட்டே இருக்கும். அதனால மூச்சுக்கும் தியானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி அந்த மூச்சவே ஒரு கருவியா வச்சுட்டு அதை பயன்படுத்தி உள்ள போய் உடம்புக்குள்ள போய் நம்மளை பார்த்துக்க முடியும் சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் இருக்குங்கம்மா. ரொம்ப சிறப்பான பதிலுங்க ஐயா.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொன்னீங்க இல்லைங்க, கடவுளுக்கே நேரம் இல்லைன்ற மாதிரி. இப்போ எவ்வளவோ பேர் கடவுள் தான் எல்லாம் பாத்துக்கணும், கடவுளை காப்பாத்தணும், இந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க இல்லைங்களா? எனக்கு அந்த டவுட் வந்தது, அதனாலதான் நான் அட்ரைஸ் பண்ணேன். அதுக்கு என்னங்கய்யா பதில்? கேளுங்கம்மா இன்னொரு தரம். அதான் கடவுள் தான் எல்லாம் காப்பாத்தணும், அப்ப உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். மேக்சிமம் 90% கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஏதோ ஒண்ணு வேண்டுறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு வேண்டுதல் வைக்கிறாங்க, அது நிறைவேறணும்னு. அப்ப எத்தனை பேரோட பிரச்சனையை தான் கடவுள் பாப்பாரு இல்லைங்களா? நீங்க ஆமாம்மா, சொல்லும்போது ஆமாம்மா. இல்லைங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சில அனுபவங்களை வாங்கிட்டு போறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு ஆன்மாவா, ஒரு தனக்குன்னு ஒரு உடம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த பஞ்ச கஞ்சுகம்னு சொல்லுவாங்க. 5 சட்டைகளை போட்டுட்டு இந்த பூமிக்கு வந்திருக்குது. அந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தானே மனுஷன். ஆமாங்க. அதனால அந்த அனுபவத்தை பெற்றுட்டு திரும்ப அந்த நிலைக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள நமக்கு அந்த ஈகோ வந்துருது பாத்தீங்களா? ஆஹ் 4 மறைகளை கற்றவனுக்கும் நான்கிற அந்த அகந்தை வந்துருது இல்லைங்களா? ஆமாங்க. நான் மறையை கற்றாலும் நான் மறையை கற்றலனே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான்கிற அந்த இது சிந்தனை இருக்கிற வரைக்கும் இப்படிங்க இறைவன் தள்ளி நின்று தான் பார்ப்பானுங்க. கரெக்டுங்க. அந்த ஈகோ போனாதான் இறைநிலை முழுமை ஆமா. அடைய முடியும். கரெக்டுங்க. ஈகோ வந்துச்சுன்னா அது நீங்க யூகோன்னு அனுப்பிடணுங்க உடனே, இம்மீடியட்டா. கரெக்டுங்க. சரியான விளக்கம், சரியான பதிலுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றி ஐயா, நல்லா விளக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்தது ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா, வாழ்க்கை எந்த ஒரு ஆற்றலும் அழியாது, டிஸ்ட்ராய் ஆகாது, அது இன்னொன்னா கன்வெர்ட் ஆகும் சொன்னீங்க இல்லையா? ஐயா நீங்க வந்து E is equal to MC ஸ்கொயர் சொன்னீங்க இல்லையா? அதனோட எக்ஸ்பான்ஷன் அது என்ன, எதை பத்தி சொல்லுது? ஈனா எனர்ஜின்னு நினைக்கிறேன். MC ஸ்கொயர் என்னன்னு தெரியல ஐயா, அது கொஞ்சம் சொல்லிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அணுசக்திக்கு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு இந்த சமன்பாடு தாங்க பயன்பட்டு இருக்கு. இந்த சமன்பாட்டு எழுதுனது ஐன்ஸ்டீனுங்க. அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க ஆற்றல், அதுதானுங்க. எம் அப்படிங்கிறது மாஸ். மகரிஷி சொல்லுவார் இல்லையா, கால தூர பருமன் வேகத்துல அந்த பருமனை சொல்லக்கூடியதுங்க. லைட், ஒளி இருக்கு இல்லைங்களா, லைட்டு, அதோட திசை வேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வினாடிக்கு 3க்கு மேல 3 கூட 8 சைபர் போட்டீங்கன்னா எத்தனை அப்படின்னு சொன்னா 300 லட்சம் மீட்டர் பயணிக்குங்க. ஒளியாற்றல். அந்த வேகம் அதைய 2 தடவை பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 பெருக்குன்னா 4 ஆகும். அது மாதிரி அந்த சிங்கிறது அது பிரபஞ்சத்துல அதோட வேகம்ங்கிறது நிலைங்க. அதை விட்டுருங்க, நீங்க அதை மறந்தாலும் ஈங்கிறது எம்ங்கிறது ஒரு நேர் விகிதத்தில் இருக்குங்க. அதாவது ஆற்றல் பொருளா மாறுங்க, பொருள் ஆற்றலா மாறுங்க. அதனாலதான் அந்த ஆற்றல் தான் பொருளா மாறி பிரபஞ்சமா இருக்குங்க. அந்த பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது திரும்ப ஆற்றலா போய் சேர்ந்துருங்க. அதான் இயக்கத்துல வரும் பொழுது இயக்கம் அலையா இருக்கு, அலையோட தெளிவு தான் பொருளா தெரியுதுங்க, ஆனா பொருள் அல்லங்க. அதான் பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மரளனா மானா பிறப்புன்னு திருக்குறள் சொல்றான். அது பொருளே கிடையாதுங்க. ஒரு வீடு எழுந்து நிக்குதுன்னு சொன்னா அது விழறதுக்கான காலத்தை காத்துட்டு இருக்குன்னு அர்த்தங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு கட்டை இருக்குதுன்னு சாம்பலாக இருக்கான காலத்துக்காக அதை வெயிட் பண்ணுதுங்க. அது மாதிரி இந்த பிரபஞ்சம், உருவான பிரபஞ்சம் அழிவதற்கான காலத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அதை அழியிறது எங்கன்னா அக்கௌண்ட்ல போய் விழற மாதிரி ஆற்றலா மாறிடுங்க. ஆற்றல் பொருளாகும், பொருள் ஆற்றலாகும். அதை சொல்லக்கூடிய சமன்பாடு தானுங்க அந்த E = MC² அப்படிங்கிறது. சரிங்களாமா? MC ஸ்கொயர்டுங்களா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, தெளிவான விளக்கம். நன்றி. அடுத்த நண்பராக இலங்கையிலிருந்து சிவசக்தி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா, உங்களோட கருத்துக்களை ஒண்ணுமே பிரபஞ்சத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க ஐயா. நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன் ஐயா. ஐயா ஐயா இப்ப தியானம் வீட்டுல செய்யறோம், கோயில்ல செய்யலாமா ஐயா? எனக்கு அது ஏன்னா
எல்லாருமே வந்து போற இடங்க ஐயா. ஆமாங்க. அஹ் கோவில்ல செய்யலாங்களா ஐயா? கோயில் செய்யல அப்ப இதுல ஒண்ணும் இல்லைங்கம்மா. நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தை தானே கோயிலா உருவாக்கியிருக்கோம், ஒரு இடத்தை தானே வீடா உருவாக்கியிருக்கிறோம். ஆமா ஐயா. அது ஒரு ஸ்பேஸ் தானுங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு என்னன்னு சொன்னா, புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல் உங்களோட தியானத்தை பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா கோயில்லாம் நிறைய பேர் வந்து போவாங்க, மனசு வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கான்னு பார்க்கணுங்க. அதாவது நீங்க ஆமாங்க. கண்ண மூடி இருந்தாலும் மற்றவங்களை கவனிக்கக்கூடிய பண்பு இருக்குங்க. ஏன்னா கண் சரிங்க. மட்டும் பார்க்கறது இல்லைங்க, உடம்புக்கே பார்க்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறாங்க. நாக்கு தான் ஆமாங்க. சுவைக்கிறதுக்கு இல்லை, உடம்பு சுவைக்குங்கிறாங்க. ஆமா ஐயா. அதனால அதுதானுங்க, ஒன்னோட அடுக்கு ரெண்டாகுது, ரெண்டு அடுக்கு. முதல்ல வந்து அந்த பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படி சொல்றோம் இல்லைங்க. சரிங்க ஐயா. வெளிக்குடி ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படிங்கிறாங்க. வெளி சரி. அப்படிங்கிறதுக்கு ஒரு பண்பு இருக்குங்கிறான். ஆனா ரெண்டாவது வரும்போது ஒன்னும் ரெண்டும் சேரு, ஒன்னு பிரதானமா இருக்கும், ரெண்டு பிரதானமா இருக்கு, ஒன்னு துணையா இருக்கு. மூணு பண்பு வரும்போது மூணாவது பண்பு ஓங்கி இருக்கும், மற்ற ரெண்டு பண்புகள் உள்ளாட இருக்கு. அப்படியே வரும்போது விரிவா வரும்போது பாரிடை ஐந்தாய் பிறந்தாய் நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படிங்கிறப்போ 5 பண்புகள் இருக்கும். ஆனா மண்ணுக்கு அந்த மனம் அப்படிங்கிறது அந்த பண்பு கூட இருக்குங்க. அதனால நீங்க கண்ணை மூடி கோயில்ல உட்கார்ந்தாலும் ஆட்களை எப்படி இந்த கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, சாமியார் காட்டுக்கு போய் தவம் பண்ணாரு, அதுதான் ஐயா. அந்த அம்மா போனாங்க, அந்த அம்மா பார்த்ததுனால அவருக்கு தவம் கலைஞ்சு போச்சு, அதனால கண்ணை மூடிட்டாரு துணியை கட்டி. அடுத்த நாள் வந்து மூக்குல அந்த அந்த அம்மா மல்லிகைப்பூ வச்சு போச்சு, அந்த மனம் வந்து அந்த அம்மா தவத்தை கலைச்சிருச்சு. அடுத்து ஆஹ் சலங்க கட்டிட்டு போச்சு அந்த அம்மா, அதனால அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தவம் கைகூடல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது ஆஹ் மாதிரி நீங்க தவத்துக்குன்னு ஒரு சரியான ஒரு இடத்த வச்சுக்கணுங்க எப்பவுமே. வீட்டுல சரிங்க. செய்யறதுக்குன்னு ஒரு இடம், தூங்குறதுக்குன்னு ஒரு இடம், தவம் பண்றதுக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இடம் வச்சுட்டோம்னா அங்க வரும்போது வந்து உங்களுக்கு அந்த புலன்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து தவங்கிறது சித்திக்குங்க. கோயில்ல பண்றதுங்கிறது ஒவ்வொரு நாள் அந்த இடத்துல போய் உட்காந்து நீங்க கோயில்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாக்குங்க. பெஸ்ட் வந்து சரிங்க. நீங்க தியானத்துக்குன்னு ஒரு அறை ஒதுக்கி அந்த ஒரு புனிதமான ஒரு இடமா வச்சு பண்ணீங்கன்னா தவத்தோட வலிமை கூடுங்கம்மா. வளமையா ஒரே இடத்துல தான் செய்யறதுங்கய்யா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, அந்த டைமுக்கு கரெக்டா ஞாபகம் வருங்கய்யா தியானம் செய்யறதுக்கு. அருமை அருமை. நீங்க ஒரு தடவை இதை எழுந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னா ஆமாங்க. அடுத்த நாள் உங்களோட பயோ அலாம் உள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்த எந்த உதவியும் ஒரு 21 நாள் பழக்கமா ஏற்படுத்திட்டீங்கன்னா அது அது வழக்கம் வந்து பழக்கமா மாறிடுங்க. ஐயா ஐயா, இன்னொரு நல்லது. சந்தேகங்கய்யா. சொல்லுங்கம்மா. இறைநிலை தவம் செய்யறோம் தானே ஐயா? ஆமா. இறைநிலை தவம் அது ஆமாங்க வந்துங்கய்யா ஆமாங்க லேசா ஆமாங்க. செய்யற மாதிரி எதுவும் இருக்காங்கய்யா? லேசா ஒரு விஷயங்களை பிடிச்சி செய்யற மாதிரி இறைநிலை தவம். ஆ ஆ அத மத்த இறைநிலை தவங்கள் தவத்துல நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆயிடுறோம், அப்படியே கரைஞ்சு ஆமா ஐயா. போயிடுறீங்க. ஆமா ஐயா. சரிங்களா? அங்க வந்து உங்களுக்கு ஒரு உணர்வுங்கிறதே இல்லாம போயிருங்க. ஐயா. அது எல்லாமே தவம் ஆரம்ப நிலைகள்ல வந்து எல்லாமே ஒரு அனுமானம், ஒரு அனுபவம் அப்படிதான் தொடங்குறீங்க. அந்த அதுலயே மனசின் கவனிக்க 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 அதுல வந்து கடைசியில் இறைநிலையில போகும்போது நீங்க முழுசா அதோட கரைஞ்சு போயிடுறதுனால அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு தன்மையை உணர முடியுங்கம்மா. ஒவ்வொரு தவங்களையும் ஒவ்வொரு விஷயத்த புடிச்சு தானேங்க போறோம். அதாவது ஆமாங்க. துரியம் போனா துரியாதீதம் அப்படி போய்கிட்டு இருக்கோம், அப்படித்தானேங்கய்யா? ஆமா ஆமா இறைநிலை ஆமா. தவத்துல ஓடதான் செய்யறதுங்க ஐயா. ஆமா ஐயா இப்ப துரிய தவத்தை எல்லாம் ஓடற தானே போறோம். துரியம் துரியாதீதம் அப்படி போய்கிட்டு இருக்கோம் தானேய்யா? ஆமாங்க ஆமாங்க துரியாதீதம் சகசர சக்கரம் அப்படி போறோம் தானேய்யா? ஆமாங்க. அதே மாதிரி இறைநிலை தவத்துலங்க அந்த ஒரு விஷயங்களை புடிச்சு போற மாதிரி லேசான முறைகள் இருக்காங்கய்யா. இல்ல உங்களுக்கு கிளீனா மகரிஷி தெளிவா கொடுத்துருக்காருங்களேம்மா அந்த இதுல நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணா அவர் போதுங்க. சொன்ன விஷயத்த வச்சு போகணுமாங்க ஐயா? ஆமாம் ஆமாம். நீங்க எப்படிங்க மூலாதாரத்துலேருந்து சரிங்க. சுவாதிஷ்டானா அப்புறம் மணிப்பூரக அநாதகம் விசுப்தி ஆக்னை துரியம் வந்துடுறீங்க, துரியம் மேல துவாதசங்கம் போய் அப்புறம் சூரியன் சந்திரன் அப்புறம் சுத்த வழி போயிடுறீங்க. சுத்த வழி போறப்போ அது உங்களோட மனசு தான். இப்ப என்னோட மனசு சுத்த வழி எங்க நினைக்குதுன்னு தெரியாது, உங்களோட மனசு எங்கேன்னு தெரியாதுங்க. ஆனா அந்த ஆமா ஐயா. மனசு போய் அந்த இதுல எங்க கலந்தா என்னங்க? இப்போ சாகரத்துல வந்து கங்கை வந்து கலந்தா என்ன, காவிரி போய் கலந்தா என்னங்க, கடலுக்கு ஒண்ணுதானே. ஆமா ஐயா. அதுல நீங்க எந்த தூரத்தை மனசுல அனுமானம் வைக்கிறீங்களோ இந்த சுத்த வெளிய நான் எங்க வச்சா சரிங்க. என்னங்க, சுத்த வெளிங்கிறது சரி. நமக்குள்ளேயே இருக்குங்க. சுத்த வெளி வெளியில இருக்குன்ட்டு இல்லைங்க.
உள்ளுக்குள்ளேயே பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம அந்த மனசோட விரிவுக்காக நம்ம கொண்டு போய் நிலைநிறுத்தறதுக்காக போகிறோங்க. அது எல்லாமே முறையாக செயல்படுத்தும் போது சரியாக வந்துருங்கம்மா. சரிங்க சரிங்க, மிக சிறப்புங்க ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. உங்களுக்கும் பொங்கல் வாழ்க வாழ்த்துக்கள்மா. வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா வணக்கங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சி செய்யறோம். அந்த துரியாதீத நிலையில போகல, ஆமாங்க. நம்ம அலைச்சூழல் கம்மியாகி நம்ம உடம்பே நம்ம இல்லாம ஆயிடுது. நம்ம ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அது இல்லாம நிலைமை ஆயிடுது. நம்ம உடலே இருக்குதான்னு கூட சில டைம்ல தெரிய மாட்டுது. அப்புறம் கொஞ்ச நாள் டைம் நம்மளுடைய மன அலைச்சூழல் அந்த பழைய நிலைக்கு வரக்குள்ள சில டைம்ல அந்த தெளிவு கிடைக்குது ஐயா. நாம அந்த மகிழ்ச்சி ஐயா அந்த மௌனம் இருக்காரு. அவரு இத்தனை புக்குகள்ல எல்லாம் எழுதியிருக்காரு. அது சில டைம் அந்த 5 நிமிஷமும் நீடிக்குது, ஒரு 10 நிமிஷம் நீடிச்சுட்டு அந்த சுய நினைவுக்கு நம்ம வரோம். அதை இன்னும் நம்ம அணுகி இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இன்னும் என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? ஆழ்ந்து செய்யறதானுங்க. நீங்க நல்ல கேள்விங்க. அதாவது அந்த உணர்வு அந்த கரைந்து போகக்கூடிய அனுபவம் கிடைச்சதை கால நீட்டிப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதானுங்க? ஆமா ஆமா, கால நீட்டிப்புக்கு அதை நீங்க அந்த திரும்ப வர்றதுதான் கஷ்டமுங்க. போயிட்டீங்கன்னு வச்சுங்க, திரும்ப வர்றதுதான் கஷ்டப்படுவீங்க. போறது ஈஸியா போயிருவீங்க. இப்போ நம்ம விவேகானந்தர் தவத்தில் இருக்கும் போதுங்க, அவர் உடம்பு முழுக்க கொசு போர்வை மாதிரி இருக்குமா, அது அந்த உணர்வு இல்லாம இருப்பாருங்கிறாங்க. இப்போ ரமணன் தியானத்தில் இருந்ததுனால தானே அவர் உடம்பை பத்தி சுத்தமா கவனிக்காம விட்டாருங்க. அதுக்கப்புறம் மீட்டு எடுத்துட்டு போய் தானே ரமணரை சரி பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்க. அது மாதிரி நீங்க அந்த அந்த நிலையில நீங்க கால நீட்டிப்பு பண்றதுங்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனா நீங்க அதைய எப்படிங்க பட்டை உயரத்துல பறந்தாலும் அதோட பிடி நம்ம கையில இருக்கு இல்லைங்களா, நூலோட முனை. அது மாதிரி அந்த அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான் நீங்க திரும்ப முடியுதுங்க. அதனால நீட்டிக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லைங்க. சரிங்க. நம்ம உணர்வு அற்ற நிலையில போயிடுறோம் ஐயா. அந்த டைம்ல இருக்குல்ல, நம்மளுக்கு என்னன்னு தெரிய மாட்டுது, உடலா எதுவுமே தெரிய மாட்டுது. அது 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 மகிழ்ச்சியா தான் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு உணர்றது. அது என்ன பண்ணுது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீடிச்சுட்டு நம்மள திரும்பி ரீப்ளே அப்புறம் திரும்பி வருது. நம்மளுக்கு அப்புறம் எண்ணங்கள் திரும்பி வரக்குள்ளதான் சரி நம்ம திரும்பி இறங்கி கீழே வர மாதிரி இருக்கு. அது நீடிக்குது சில டைம்ல. அந்த டைம்ல நம்ம உணர்வு அற்ற நிலை இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ரொம்ப அமைதியாகவும் அந்த ஃப்ரீக்வன்சி குறைய அந்த அந்த அதீத நிலைன்னு அந்த மகரிஷியை எவ்வளவு நுணுக்குகளோட கொடுத்திருக்காருன்னு நினைக்கல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஐயா 15 நாள் 14 நாள் மௌனம் இருந்து நீடிச்சு நிறைய இவ்வளவு அந்த 3ஆம் கிளாஸ் படிச்சவரு எந்த அளவுக்கு அந்த நுட்பத்தை மக்களுக்கு புரிகிற அளவுக்கு அதுவும் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதுதான் நான் வியந்து பாக்குறேங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு இதுல பிபிடில ஒரு பகுதி உள்ள கொண்டு வரலீங்க. அதுல இந்த பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு 3 வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருக்காரு பாருங்க. ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிற புத்தகத்துல பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு பாருங்க. அது எங்க போய் எடுத்தாருன்னு தெரியலீங்க. ஆச்சரியங்க. மகரிஷி அதான் நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்றாங்க. அது மகரிஷிக்கு இயல்பாவே வந்திருக்குங்க. பிளஸ்ன்னு சொல்லுங்க, அப்படித்தான் இருப்பாரு. ஆச்சரியங்க. மகரிஷியோட தத்துவங்கள்லாம் நான் அந்த காந்த தத்துவத்துல ஒரு காலத்துல நானே என்ன இவர் மகரிஷி சயின்ஸ்ல பேச வேண்டிய செய்தி இவர் பேசிட்டு இருக்காரு, மேக்னட்டிசம்லாம் பேசுறாருன்னு சொல்லியிருக்கேன் ஆரம்ப காலங்கள்ல. ஆனா அற்புதமான கருத்துக்கள்ங்க. அதுவும் நமக்கு கொடுத்தார் இல்லைங்களா, இந்த தியான முறைகள் வடிவமைத்து கொடுத்த விஷயமெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமுங்க. உண்மையா ரொம்ப சிறப்பையா. வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பையா. வாழ்க்கை நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மகரிஷியோட அதே மாதிரி ஞான களஞ்சியத்தை பார்த்தாலும் நமக்கு பிரமிப்புதான் ஐயா. எப்படி இவ்வளவு கவிகள் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயங்களை எவ்வளவு எளிமையா நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுவும் ஒரு அற்புதங்க ஐயா. ஞானக்களஞ்சியமும் ஒரு அற்புதமான விஷயம். ஆமாங்க. அது ரெண்டு கையில வச்சிருக்கேனுங்க. எனக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆ, அது சொல்ல முடியாதுங்க. என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு சிந்தனைகள், ஒரு மனிதனால சாதாரணமா செய்கிற விஷயங்கள் அதெல்லாம் ஆமாம். சான்ஸே இல்லைங்க. ரெண்டாவது சயின்ஸ்ல கொண்டு வந்து இப்ப இணையாவே சயின்ஸை கொண்டு வந்துட்டே வந்திருக்காருங்க. ம், அது முழுமையான ஒரு இதுங்க. இப்ப எப்படிங்க கோயில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீடங்கள் அமைச்சு மேல கொண்டு வந்து கோபுரத்துல உச்சியில ஒரு வைக்கிறாங்க இல்லைங்களா கோபுரம். ஆ, அது ஆ, மாதிரி இந்த ஆன்மீக சிந்தனைக்கு கோபுரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம வேதாத்திரியத்துக்கு இருக்குங்க. நிச்சயமா ஐயா. இந்த அதை மாதிரி அனுபவத்தை வேதங்கள் அந்த இதுல எல்லாம் ரொம்ப டீப்பா சொல்லி எல்லாம் போய் எல்லாராலையும் படிக்க முடியாது. அதையெல்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு அப்படியே எசன்ஸா கொடுத்துட்டாங்க ஐயா. ஆமாமாங்க. நீங்க மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கு அடி குதம்பாய் அப்படின்னு சொல்லி குதம்பி சித்தர் எழுதியிருக்காருங்க. ஆ, அதுதான் வந்து உங்களுக்கு துரிய தவம்ங்க. ம், ம், அது காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்ய இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்ய இயக்கமும் அப்படின்னு சொல்லி விநாயகர் அகவல்ல சொல்லியிருக்காங்க. ஔவையார் சொல்லியிருக்காங்க. அவையார் சொல்லியிருக்காங்க. இந்த உருத்தெழுத்தை நாடியில் சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த எசன்ஸை எடுத்து எப்படிங்க பூக்களை கொண்டு வந்து மலர் மாலை ஆக்குற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து காயகல்ப தத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. அது பிரமிப்புங்க. எப்படிங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்னொரு பயன்பாட்டுக்கு கொண்டு போற மின்சாரம் மாதிரிங்க அந்த ஆற்றல் வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெவ்வேறு சக்கராசில் கொண்டு போய் அஹ், அங்கங்க நிறுத்தி 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 அந்த இதோட தொடர்புடைய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம்னா உடம்பு முழுக்க இந்த மின்சார ஓட்டம் வருது, ஆற்றல் ஓட்டம் வருது. அதை எல்லாத்தையும் தாங்க தத்துவமா வச்சு மகரிஷி தியான முறைகளை வகுத்திருக்காருங்க. ஆச்சரியம் தாங்க. ஆமாங்க ஐயா. நிச்சயமா ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நிறைய கேள்விகள் வந்துருச்சுங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஆமாங்க ஐயா. இதோ நிறைவான அன்பரா இந்த அன்பரோட நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. சுகன்யா விஜயகுமார், உங்க கேள்வியை கேட்கலாமா? சுகன்யா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஆஹ் ஐயா, இப்ப வீட்ல 4 பேர் இருக்கோம்னா, கணவர் மட்டும் அவர் ஒரு போக்குல இருக்காரு இல்லையா? அவரை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு வேண்டுதலை கரெக்டா நம்ம வைக்கலாம்? நம்ம வேண்டிக்கிறோம், அது கரெக்டா நம்ம வேண்டுறோமான்னு தெரியல ஐயா. அது கரெக்டா அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதை நான் எப்படி தியானம் செய்யும் போது நான் வேண்டுதலா வச்சு அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம்? அதிகமா கோபப்படுறாரு, அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களுமே மாறி மாறி பேசுறாரு. அவர் எப்படி கரெக்டா கொண்டு வரலாம்? இது ஏதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த சிந்தனை தாங்க. ம், சமுதாயத்தில் ம், இருக்கக்கூடிய பதிவுகள் தாங்க எல்லாமே. ம், நீங்க அவர் கொஞ்சம் அவர் போக்குல விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நீங்க அவர் சொல்றது ஒரு அறிவுரையா சொல்லாம உங்களோட கொண்டு வாங்கம்மா. நம்ம மன்றங்களுக்கு கூட்டு வாங்கம்மா. வந்து சொற்பொழிவுகளை கேட்கும்போது தியான முறைகளை பண்ணும்போது அவர் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிருவாருங்க. நிறைய குடும்பங்கள்ல நான் வந்து பார்த்துருக்கேன். 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வரக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப விசேஷமா இருக்குங்க. அந்த அவரோட சுதந்திரத்திலையும் நீங்க தலையிடுற மாதிரி ஒரு உணர்வு வரக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ஜனிச்ச உயிர்கள் எல்லாத்துக்குமே தன்னோட வாழ்க்கையை முழுசா வாழ்வதற்கான அருகதை இருக்குங்க. அதுல வந்து நம்ம தலையிட்டு வழியே அதை காரியத்தை செய்யற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அவர் போக்கிலேயே போய் நீங்க அவரை நல்வழிப்படுத்தலாம். ம், குறிப்பா நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தவமையங்களுக்கு அறக்கட்டளைகளுக்கு அவரை ஒரு நட்பு அடிப்படையில் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய திட்ட அலுவலர்கள், பொறுப்பாசிரியர்கள், ம், பேராசிரியர்கள் அவங்களுக்கு உதவ முடியுங்கம்மா. இன்னைக்கு ம், சமுதாயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, உடஞ்சி போயிட்டு இருக்கு, ரொம்ப சுக்குநூறா மாறிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாராது வந்த மாமணி மருந்து மாமருந்து தான் வேதாத்திரியம்ங்க. அதனால நீங்க ஆமாங்க. எப்பவுமே அடங்க அடங்காது அரிய அடங்கும்னு சொல்லுவான் மனசை. ஆ, அது அது மாதிரி நீங்க உங்க காரியத்தை செஞ்சுட்டே இருங்க. நீங்க அவரை நல்வழிப்படுத்துறதுக்கான வேண்டுதலை ம், தியானத்துல வச்சுட்டு செஞ்சுட்டே இருங்க. அதே சமயத்துல வடிந்து எந்த காரியத்தையும் அவர் மேல திணிக்கிற மாதிரியான சிந்தனைகள் கொண்டு வர வேண்டாம். நீங்க அறக்கட்டளை சரி. கொண்டு வாங்கம்மா, எல்லாமே சரியா நடந்துருங்கம்மா.
சரி ஐயா, சரி முயற்சி ஐயா, பண்ணுங்கம்மா. ரொம்ப நன்றி. நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையோட அடிப்படைங்க. அதை நீங்க சிறப்பா பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. குழந்தைகளும் தடுமாறுறாங்கல்ல, அதனாலதான் ஐயா. இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன், அவரும் சொல்றாரு, ஒரு ஒரு நேரம் நல்லதா சொல்றாரு, ஒரு நேரம் அதை மாத்தி பேசும்போது குழந்தைங்களுக்கு கரெக்டா பண்ண முடியல. அதனாலதான் அவரோட அதாங்கம்மா, அது நீங்க அந்த சமயத்துல கொஞ்சம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுங்க. அந்த சமயத்திலேயே நீங்க சொல்லாம கொஞ்சம் நேரம் தாழ்த்தி, எதுவுமே பேசி தீர்க்காத பிரச்சனைகளே இல்லைங்க. பெரிய சர்வதேச பிரச்சனையா இருந்தாலும் பேசக்கூடிய மனசு ரெண்டு பேருக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருங்க. அது மாதிரி தாங்க குடும்பத்தில் வரக்கூடியதுங்க. உட்கார்ந்து பேசாதனால தாங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்க. அதனால நீங்க அவர்கிட்ட நேரத்தை வாங்கி பொறுப்பா, அன்பா, கனிவா பேசுங்க. நிச்சயம் திரும்ப பாருங்கம்மா. சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க நல்லதும்மா. வளமுடன். நீங்க உங்களுக்கு இன்னும் அந்த மனசுல அந்த நம்பிக்கை ஒரு அது திடன் வரணுங்க. நிச்சயம் நல்லதே நடக்குங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க